இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்களின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற ஆழமான பாடம் கீழ்ப்படிதல். மேலானது கீழ்ப்படிதலே. தந்தையாம் இறைவன் தன்னுடைய ஞானத்திலே மானிட சமுதாயத்தை படைப்பனைத்தையும் மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் மீது கொண்ட அன்பினாலே அத்தகைய ஒரு திட்டத்தை நித்தியத்திலே அவர் தீட்டுகின்றார். அவ்வாறு தீட்டுகின்ற பொழுது இதை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பவர் யார் என்ற வினாவை எழுப்புகின்றார். அப்பொழுது இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் வார்த்தையானவர் இதோ வருகிறேன் என்று வருகிறார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். மனித மாண்பு முற்றிலும் அற்றவராக மாற வேண்டும். புனிதராக இருந்தாலும் ஒரு பாவி எந்த விதத்திலே துன்புறுகின்றானோ அவன் பாவங்களுக்காக, அதுவும் உலகின் பாவங்களுக்காக படைப்பனைத்தையும் உயிர்த்தெழ செய்வதற்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும். அதுதான் இறை நீதியின் முன்னிலையிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அணுகுமுறை. எனவே அதை நிறைவேற்ற யார் வருவார் என்று கேட்க இதோ வருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு வார்த்தையானவர் பதில் இருக்கின்றார். வார்த்தை மனிதரானார், நம்முடைய குடை கொண்டார். அதையெல்லாம் நமக்கு நன்றாகவே இந்த விவிலியம் கற்றுத்தருகிறது. என்ன பாடம்? கீழ்ப்படிதல். இறைவன் இறைவனுக்கே கீழ்ப்படுகின்றவராக இருக்கின்றார். நாம் நமக்கே கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். இருக்கிறோமா? கீழ்ப்படிதலே மேலானது, மேலானது கீழ்ப்படிதலே என்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் இன்றைய நாளிலே. அன்னை மரியாவை எடுத்துக் கொள்ளுங்கள். 8 வயதாவதற்கு முன்னதாகவே பெற்றோரை இழந்து விட்டார். அனாதை, தாயும் தந்தையும் இல்லாத அனாதை மாதா. மாதான்னு புகழ்றோமா? மாதாவுடைய நிலைமை என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? அனாதை. அன்னமாலும் சுவர்க்கினும் இறந்து விட்டார்கள். ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விட்டார்கள். மலடியாக இருந்த அந்த அன்னமனுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது. அந்த மன நிறைவிலேயே கணவன் மனைவி இருவரும் தங்களையே இறைவனது பாதத்திலே சமர்ப்பித்து விட்டார்கள். எஞ்சி இருப்பவரோ மரியா காணிக்கையாக ஆலயத்திலும் கொடுத்து விட்டார்கள். ஏனென்றால் அது வேண்டுதல் குழந்தை, ஆண்டவருக்கே சொந்தம் என்று விட்டு விட்டார்கள். அனாதை மாதா. இதை நான் சிந்திப்பதே கிடையாது. இயேசுவை சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வானதூதருடைய அருள்வாக்கை ஏற்று சம்மதத்தை தெரிவித்த பிறகு அந்த கீழ்ப்படுதலை, அந்த புண்ணியத்தை முழுமையாக தன் இதயத்தின் ஆழத்திலே நிலைநாட்டி கொண்ட பிறகு அவர் பெத்லகேமுக்கு செல்லுகின்ற பொழுது, அங்கிருந்து எகிப்து நோக்கி ஓடுகின்ற பொழுது அகதி, அனாதை, இப்பொழுது அனாதையும் அகதியுமாக மாறிவிட்டார். உரிமையில்லாத ஒரு இடத்திலே போய் உரிமையற்றவராக அடிமையை போல இருக்கின்றார். அகதி. அகதிகளுக்கு மரியாதை கிடையாது. புகுந்த இடத்திலே, வாழும் இடத்திலே மரியாதை. வாழும் இடத்தை கடந்து சென்று வேறு இடத்திலே இருந்தால் அந்த இடத்திலே அவன் அகதிதான், அதோ கதிதான். அதான் அகதி. அப்படிப்பட்ட அதோ கதிக்கு ஆளானவர் மரியா. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் தன் வாழ்க்கையில் வரும் என்ற அந்த வானதூதர் அவருக்கு எடுத்துரைத்த பொழுது தயங்கினாலும் தூய ஆவியானவரால் அவர் உறுதிப்படுத்தப்பட்டார். எனவே இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே நிபந்தனையற்ற முறையிலே சரணாகதி ஆக்கிக் கொண்டார். இறுதி வரையிலும் அதிலே நின்றிருந்தார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இது நம் கண்களுக்கு வியப்பே என்று விவிலியத்திலே படிக்கின்றோமே. அன்னையினுடைய வாழ்க்கை வியப்பாக இருக்கின்றது. அந்த கீழ்ப்படிதல் எவ்வாறு அவரை ஆரோக்கிய மாதாவாக, நன்னல அன்னையாக உயர்த்தி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் என்ற அந்த புண்ணியத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். நீங்களும் என் வழியில் என் மகனின் வார்த்தைகளை கேட்டு செயல்படுவீர்களே என்றால் என்னை போலவே நன்னலம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் என்ற அந்த உத்தரவாதத்தை தருகின்ற தாயாக இறைவனின் தாயை நமக்கு இறைவன் தந்துள்ளார். கீழ்ப்படிதல் தான் அவருடைய மகிமைக்கு காரணம். எனவே நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஏதோ ஒன்றிற்கு கீழ்ப்படிந்து இதுதான் கடவுளின் திருவுளம் என்ற பிடிவாதத்திலே வணங்கா கழுத்தினராக, கல் நெஞ்சராக வாழக்கூடாது. அவருடைய கணவர் வளனாரை எடுத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு கீழ்ப்படிதல் பாருங்கள், எவ்வளவு தியாகம் என்று பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே. மரியா அவருடைய சட்டத்தின் முன்னிலையிலே மனைவி,
கணவன் தன் மனைவி, மனைவிக்கு அவர் கணவர், அவர்கள் அந்த குடும்ப வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த அழைப்பு வந்த பொழுது தங்களை கடந்த நிலையிலே, தங்கள் அடிப்படை உரிமைகளை, திருமண உரிமைகளை எல்லாம் கடந்த நிலையிலே மீட்பராம் இயேசுவை வளர்த்தெடுப்பதிலே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். தங்கள் இதயத்தை மேலே எழுப்பிக் கொண்டார்கள். அது அவர்களுக்கு தகுதியும் நீதியுமாக அமைந்தது. கீழ்ப்படிதல். உறங்கும் வேளையிலும் அவர் கீழ்ப்படிந்தார். எனவே அவரை நேர்மையாளர், நீதிமான் என்று அழைக்கின்றோம். எனவே கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை, அருள் நிறைந்த வாழ்க்கை, இறை அருளால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு வாழ்க்கை, களங்கமற்ற ஒரு வாழ்க்கை, இறைவனுக்கு ஏற்புடைய நறுமண திருப்பலியாக கீழ்ப்படிதல் தான் இருக்கின்றது, மற்ற பலிகள் அல்ல என்பதை திருவிவிலியத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இன்றைக்கு வாசகங்களுக்கு வருவோமா? முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்களின் முதலாவது அரசரை சந்திக்கின்றோம். அவர் பேர் என்ன? சவுல். சாமுவேல் அவரை அபிஷேகம் செய்து, நீ தான்ப்பா கடவுள் சொல்லிட்டாரு, ஒழுங்கு ஆட்சி செய். அவர்களுக்கு ஒரு தொடர் பிரச்சனை இருந்து கொண்டே வருகின்றது. மோயிசின் காலத்திற்கு முன்பிலிருந்தே பிரச்சனை இருக்கின்றது இஸ்ராயல் மக்களுக்கு. என்ன பிரச்சனை அது? அமலக்கையர்கள் என்ற ஒரு இனத்தார், முரட்டு இனத்தவர்கள், தொடர்ந்து அந்த இஸ்ராயல் மக்களை எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களை விரட்டி அடித்து துன்புறுத்திக் கொண்டே இருந்தார்கள், கொள்ளையடித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களது செல்வாக்கு ஓங்கி விடாமல் மட்டம் தட்டி கொண்டே இருந்தார்கள். இஸ்ராயல் மக்களால் தலைமுறை தலைமுறையாக அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மோயிசின் காலத்திற்கு முன்னிலை பொழுதிலிருந்தே அந்த துன்பம் தொடர்ந்து வருகின்றது. இப்ப எந்த காலத்துக்கு வந்துட்டோம்? அரசர்களின் காலத்திற்கு வந்து விட்டோம். இன்னும் தொடர்கின்றது. அமலேக்கியர்களுடைய துன்பம், தாங்க முடியாத துன்பத்தை இஸ்ரேல் மக்கள் அனுபவிக்கிறார்கள். எனவே கடவுளும் பொறுமை இழக்கின்றார். கடவுளும் பொறுமை இழக்கின்றார். பொறுமையை இழப்பாரா கடவுள்? என்றென்றும் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இரக்கம்தானே அவருடைய மாண்பு என்று சொல்லுகின்றோமே. அவர் பொறுமை இழப்பாரா? இழப்பார். எப்பொழுதும் இழப்பார். அவருக்கு உகந்தவர்களாக ஒருவர் வாழவில்லை என்றால், நான் வாழ்வதுதான் என்னுடைய உலகம் என்று பிடிவாதமாக இருந்தால், அவர்களை இறைவன் என்ன செய்வார்? அன்பு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இறைவன் தன்னைத்தானே தள்ளி கொண்டவராக இருக்கின்றார். வெறுப்பார். அவ்வளவுதான். எனவே என்ன நடக்கின்றது? அந்த அமலேக்கியர்களை நான் முற்றிலுமாக எடுத்துவிட வேண்டும். இந்த வரலாற்றில் இருந்தே இந்த தரையிலே அவர்கள் வாழக்கூடாது. எனவே கட்டளை கொடுக்கின்றார் சாமுவேல் வழியாக. முதலாவது அரசனுக்கு, அரசன் வேண்டும் என்று என் மக்கள் கேட்டிருக்கின்றார்கள், உன்னை நான் நியமித்திருக்கின்றேன். இந்த அமலேக்கியர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் இருக்கின்றது. என்னாலும் பொறுமையாக அதை பார்த்து கொண்டே இருக்க முடியவில்லை. என் மக்களின் இரத்த கண்ணீரை கண்டு நானும் என் இதயத்தில் ரத்தம் வடிக்கின்றேன். எனவே நீ சென்று அவர்களை பூண்டோடு அழித்து விடு, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற அந்த கட்டளையை சாமுவேல் வழியாக முதலாவது அரசன் இந்த சவுலுக்கு தருகிறார். அவனும் கீழ்ப்படிந்து படையெடுத்து செல்லுகின்றான். அமலேக்கியர்களை வெல்லுகின்றான். திரும்பி வருகின்றான் வெற்றி வாகையோடு. அப்பொழுது சாமுவேல் இறைவாக்கினர் நெல்லியா என்று சொல்லுகிறார். வெற்றி வாகையோடு வருகின்ற மன்னனை இறைவாக்கினர் வரவேற்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், நீ நீடூழி வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டும், இறை ஆசீர்வாதத்தை தர வேண்டுமே, நில்லையா அப்படிங்கிறார். நிறுத்தம். இன்னும் ரொம்ப ஆடிக்கிட்டு வர. அதிலிருந்து இறைவன் எத்தனை கோபமாக அந்த முதலாவது அரசனின் மீது இருக்கின்றார் என்பதை அவர் அந்த உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தி காட்டி, அந்த பகுதியை படிங்க, உணர்ச்சி பூர்வமான பகுதி. சொல்றார், கடவுள் சொன்னது ஒன்று, நீ செய்திருக்கிறது வேறொன்று. என்ன அது? முற்றிலுமாக அவர்களை அழித்து விடு, அவர்கள் மூலமாக எக்காலத்திலும் என் மக்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாது, உன் தலைமையிலே இதை நடத்து. அதை நீ செய்தாயா? நான் எல்லாரையும் அழித்து போட்டு விட்டேன், அந்த மன்னனை சிறைப்பிடித்துக் கொண்டு தான் வந்திருக்கின்றேன், வேறொன்றும் செய்யவில்லை. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டுமே. நான் அங்கே போராடிய பொழுது கொள்ளையடைத்த பொருட்களை எல்லாம் பார்த்தால் மிகவும் செழிப்பான பொருட்களாக இருக்கின்றன. கால்நடைகளை எல்லாம் பார்த்தால் கொழுகொழுகு என்று இருக்கின்றன. நம்மிடத்தில் கூட அப்படிப்பட்ட கால்நடைகள் இல்லை. எனவே அவற்றிலிருந்து சிலவற்றை படை வீரர்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். எதற்காக? கடவுளுக்கு நன்றி செலுத்த இந்த வெற்றியை கொடுத்திருக்கின்றாரே, நான் செய்தது தவறா? அரசன் கேட்கிறான். நீ கீழ்ப்படியவில்லை, எனவே கடவுள் உன்னை உன்னுடைய அரச நிலையிலிருந்து நீக்கிவிட்டார் என்ற தண்டனையை கொடுத்து விட்டார்.
பரிதாபமான வாழ்க்கை முதலாவது அரசனுடைய வாழ்க்கை. கீழ்ப்படிதல் மேலானது, மேலானது கீழ்ப்படிதலே. ஆண்டவருடைய குரலுக்கு அவன் செவிமடுத்திருப்பானே என்றால் தாவீது அரசர் வந்திருப்பாரா? கேள்விதான். வந்திருப்பார், ஆனால் நிமிஷம் நேரம் காலம் போய் வந்திருப்பார். கீழ்ப்படியவில்லை, அகால மரணம் அடைந்தான் அந்த மன்னன் தன் பிள்ளைகளோடு என்பதை விவிலியத்திலே நாம் படிக்கின்றோம். எனவே மேலானது கீழ்ப்படிதலே. கடவுள் தன் திருவுளத்தை நமக்கு அறிவிக்கின்ற பொழுது அதை நாம் நிபந்தனையற்ற முறையிலே கடைபிடித்து வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு 5வது பிரிவிலே மத்தேயு நற்செய்தியிலே தெளிவாக கூறுகிறார், உங்கள் நெறிமுறைகள் பரிசேயர்களுடைய மறைநூல் வல்லுநர்களுடைய நெறிமுறைகளை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் விண்ணரசிலே நுழைய முடியாது என்று வலியுறுத்தி கூறுகிறார். 6 உதாரணங்களை கொடுக்கின்றார். அந்த 5வது பிரிவு வீட்டில் போய் வீட்டு பாடம் உங்களுக்கு இன்னைக்கு போய் படிங்க. அதை இங்கே சொல்ல முடியாது, டைம் இல்லை. எப்படி முற்காலத்திலே உரைக்கப்பட்டவைகளிலிருந்து ஆண்டவருடைய போதனை ஆழமானதாக இருக்கின்றது, உயிரோட்டம் நிறைந்ததாக இருக்கின்றது, தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது, இறையாட்சியின் இலக்கணங்களாக இருக்கின்றன என்பதை அதை படித்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது வீட்டில் போய் படிங்க இன்னைக்கு. அதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். மத்தேயு எழுதின செய்தி 5வது பிரிவு. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்று உங்கள் மூதாதையர்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், சினம் கொள்கின்றவன் எரி நரகத்திற்கு உள்ளாவான். கொலை செய்யாது என்றால் அதற்கு உள்ளே இருக்கின்ற அதனுடைய ஆன்மா என்ன, உயிர் என்ன? ஆத்திரம், கோபம். அதை அடக்கு. அதை அடக்கி எனக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருப்பாயே என்றால் இந்த கொலை அங்கே நடக்காது. வெறுமனே கொலை செய்யாது என்று சொல்வதனால் என்ன பயன்? அதனுடைய ஆன்மா என்ன? நீ சினம் கொள்ளக்கூடாது. உன்னுடைய நெறி முற்காலத்தவர்களுக்கு சொல்லப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த நெறியை விட உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீ என் சீடன், என் இறையாட்சியிலே உரிமை பேறு பெற்ற மகனாக இந்த மண்ணிலேயே இருக்கின்றாய் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். உன் சகோதரனை முட்டாள் என்று சொல்லாதே, உன் சகோதரனை அறிவிலேயே என்று சொல்லாதே, எரி நரகத்திற்கு ஆளாவாய். இந்த கோபத்திலிருந்து வருகின்ற வினைகளை அவர் சுட்டி காட்டுகின்றார். அதுதான் இயேசு கற்றுத்தருகின்ற புரட்சி, புதிய போதனை. 6 புதிய போதனைகளை வரிசையாக போதிக்கின்றார். இந்த மலை பிரசங்கத்தில் போய் படிங்க. அதை கடைபிடிக்கின்றோமா? யாரை பார்த்தாலும் கோபம் வருது, கோபம் வருது, கோபம் வருது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், திட்டிக்கிட்டே இருக்கேன், மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், சபிக்கிறேன். வெளியில செல்ல முடியலனாலும் மனசுக்குள்ளாரே வெந்து நொந்து பழி கூறிக்கொண்டே இருக்கேன். அடுத்தவர்கள்ட்ட போய் சொல்லிட்டே இருக்கேன். குடும்ப செய்திகளை வெளியிலே சொல்லி என் குடும்பத்தை நானே நாசமாக்கிக் கொள்கின்றேன். மல்லாக்கப்படுத்திட்டு காரியத்து போனாக்க அது மேல போகுமாங்க? ஆண்டவர் தருகின்ற இந்த புரட்சியான சிந்தனைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த 6 உதாரணங்கள் அழகாக மலை போதனைகளை கொடுத்திருக்கின்றார். படிங்க. இப்ப நம்ம நற்செய்திக்கு வரும். ஆண்டவர் இயேசுவிட்ட ஒரு சிலர் வராங்க. பரிசேயர்கள் வரல, மறைநூல் வல்லுநர்கள் வரல. உங்களை போல மக்கள்ல ஒரு சிலர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, சீடர்கள்ட்டையும் கேட்கிறாங்க. என்னப்பா, அருளப்பருடைய சீடர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்னா நோன்பு இருக்கிறார்களே, ஆண்டவருடைய சீடர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? அருமையான கேள்வி. அவர்கள் போய் பரிசேயர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் சொல்றோம் தான் சரி, நாங்கள் சொல்ற மாதிரி செய், போய் நோன்பு இரு என்று எந்தெந்த காலத்தில் எப்படியெல்லாம் நோன்பு இருக்க வேண்டுமோ அதை சொல்லி அவர்கள் மீது சுமத்தி இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை தருகின்றார். மணவாளன் இருக்கின்றார், மணப்பெண் இருக்கின்றார், திருமணம் ஒப்பந்தம் ஆகிவிட்டது. யூதேய கலாச்சாரத்திலே திருமணம் ஒப்பந்தம் ஆகி இந்த திருமணம் நிறைவேற்ற உடனே தேன் நிலவுக்கு போக மாட்டார்கள். ஒரு வாரம் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் கொண்டாட்டம் தான், ஒரே மகிழ்ந்திருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு அவங்கள பார்த்து நோன்புன்னு சொன்னாக்க யாராவது இருப்பாங்களாப்பா? இயேசு கேட்கிறார். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இதோ இந்த நேரத்தில் நோன்பு இருக்க வேண்டும், நோன்பு என்று சொன்னால் அதனால் என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியான நேரம், மகிழ்ச்சியான நேரம், அது நிலையான நேரம், தொடர்கின்ற நேரம், என்றும் இருக்கின்ற நேரம், அழியா நிலையை கொண்டுள்ள நேரம், அதை அனுசரிக்க வேண்டும். ஓசையா இறைவாக்கினரிலிருந்து இந்த உதாரணம் வருது. மணமகன், மணமகள்.
மணமகன் யாரு? கடவுள். மணமகள் யாரு? உடன்படிக்கையின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற இறை மக்கள். விருந்தினர்கள் யாரு? இன்னும் அந்த இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற அவர்களும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். எல்லாரும் வந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களால் எப்படி நோன்பு இருக்க முடியும்? அவ்வாறு சொல்வதன் மூலமாக ஆண்டவர் இயேசு நான் தான் அந்த கடவுள் என்று சொல்லுகின்றார். கடவுள் நிலைக்கு தன்னை உயர்த்துகின்றார். நானே கடவுள் என்றும் சொல்லுகின்றார். நான் கடவுள் தான், உன் பாவங்களை மன்னிக்கின்றேனே. திமிர்வாதம் பிடிச்சவன் என்ன செஞ்சார் கடவுள்? மாடியை உடைச்சுக்கிட்டு வராங்க, கயிறை கட்டி கீழே இறக்குறான். மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டனன்னு சொல்றாரு. கடவுளால தான் முடியும்னு அவங்க பேசிக்கிறாங்க. ஆனா சொல்றாரு, மானிட மகனுக்கு இந்த மண்ணிலே பாவங்களை மன்னிக்க உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு என்பதை நிரூபிக்க நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அந்த திரும்ப அதை பார்த்து மூட்டையை கட்டிட்டு வீட்டுக்கு போப்பாங்க. மூட்டையை கட்டிட்டு மான்குட்டி மாதிரி குதிச்சு ஓடுறாங்க. எல்லாரும் இறைவனை வாழ்த்துகின்றார்கள். யாரை வாழ்த்துகின்றார்கள்? இறைவனுடைய பிரசன்னமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த முழுமையான மனித வடிவிலும் இறை வடிவிலும் அவர்கள் மத்தியிலே எளிமையாக காட்சியளிக்கின்ற ஆண்டவரும் கடவுளுமான ஆண்டவர் இயேசுவை அவர்கள் வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அல்லவா? ஆண்டவர் இயேசு மீண்டும் நானே அந்த மணமகன், கடவுளாக இருக்கின்றேன், நீங்கள் என்னால் அழைக்கப்பட்டவர்களாக இந்த உடன்படிக்கையின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள், என்னோடு நீங்கள் வாழ்கின்ற பொழுது உங்களுக்கு எதற்கு நோன்பு? மகிழ்ந்திருங்கள். என்னோடு இருக்கின்ற வரையிலும் உங்களுக்கு நோன்பு இல்லை. நோன்பு எதற்காக? பாவ பரிகாரத்திற்காக. மெசியா மீட்பர் விரைவாக வர வேண்டும். நாம் செய்த குற்றங்களினாலே அந்த வருகை தடைப்பட்டிருக்குமே என்றால் அவைகள் நீங்கி நாங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அந்த மெசியா வந்துவிட வேண்டும், வாழ்வை முழுமையாக தர வேண்டும், அந்த தேனிலவை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நோன்பை கடைபிடித்தார்கள். இதோ மணமகன் நான் வந்துவிட்டேன், உங்களோடு இருக்கின்றேன், நாம் ஆனந்த கொண்டாட்டம் கீழ்ப்படிதலின் மூலமாக கொண்டாடுவோம். நான் என் தந்தைக்கு கீழ்ப்படுகின்றேன், நீங்கள் எனக்கு கீழ்ப்படியுங்கள். அதன் மூலமாக அந்த தேனிலவான வாழ்க்கையை நாம் சுவைப்போம். அந்த தேனிலவு எப்போ வரும்? தீர்ப்பின் பொழுது வரும், பொது தீர்ப்பின் பொழுது வரும். அதுவரையிலும் காத்திருக்கணும். எப்படி இந்த மணமக்கள் திருமணத்தில் யூதர்கள் சேர்ந்து விட்டாலும் ஒரு வாரத்துக்கு அவங்க காத்திருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதன் பிறகுதான் அவர்கள் தேன் நிலவுக்கு செல்ல முடியும். அதே போல இந்த மண்ணிலே ஆண்டவரோடு நாம் இருந்தாலும் காத்திருக்க வேண்டும். அந்த தேன் நிலவுக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஐக்கியமாகின்ற அந்த நேரம் இப்பொழுது வரும் என்று ஏங்கி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக அந்த உதாரணத்தின் மூலமாக இன்றைய நற்செய்தியிலே சொல்லி நோன்பு என்றால் என்ன என்பதை புரிய வைக்கிறார். இஸ்ராயல் மக்களிலே பலவிதமான நோன்புகள் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு நாள் தான் அவர்கள் நோன்பு அனுசரிக்க வேண்டும். அது கட்டாய நோன்பு. யோம் கிப்பூர் என்று சொல்கின்ற அந்த ஒப்புரவு பாவ பரிகார பலியை என்று நிறைவேற்றுகின்றார்கள். அன்றைக்கு இஸ்ராயல் முழுவதிலும் ஆடு மாடுகளிலிருந்து மனிதர்கள் எல்லாரும் நோன்பு இருக்க வேண்டும். கட்டாய நோன்பு, பாவ பரிகார நோன்பு. இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் என்று நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதற்கு சாட்சியான நோன்பு. ஆண்டவருடைய அரசாட்சி இந்த மண்ணிலே வர வேண்டும், அந்த இறையரசு மலர வேண்டும். அதன் விளைவாக மாநில சமுதாயம் அனைத்துமே அந்த தந்தையின் ஞானத்திலே வகுக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி நிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதிர்நோக்கி கடைபிடிக்கின்ற நோன்பு அந்த நோன்பு. நிறைய நோன்புகள் இருந்தன. இந்த பரிசேயன் கோயிலில் அகங்காரமா வேண்டிக்கிறான், வாரத்தில் 2 நாட்கள் நான் நோன்பு இருக்கின்றேன், வருமானத்தில் 10ல் 1 கட்டுகின்றேன், பயிர் தோட்டத்திலே விளைகின்ற வயலிலே விளைகின்றவற்றையெல்லாம் காணிக்கையாக சிறப்பானதை கொண்டு வந்து காணிக்கையாக தருகின்றேன், இந்த ஆயக்காரனை போல அல்ல என்று தன்னைத்தானே உயர்த்தி வீம்பாக பேசிக் கொள்கின்றார். எனவே நோன்புகள் பல உண்டு. 2 நாள் விரதம் பிடிக்கிறேன் அவர் சொன்னார்ல, பரிசேயர் பிடிக்கணும் தேவையில்லை. அந்த ஒரே ஒரு நாள் அந்த இஸ்ராயேலன் அந்த நோன்பை ஒப்புரவின் நாளிலே பாவ பரிகார பலி செலுத்தப்படுகின்ற அந்த நாளிலே கடைபிடித்தால் போதும். எனவே நோன்பு நோன்பு என்று திசை மாறி செல்லாதீர்கள். உண்மையான நோன்பு எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதே அதன் விளைவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம் விண்ணிலே என்னோடு நீங்கள் தேன் நிலவு அனுபவிப்பது தான் ஐக்கியம். அதன் முன்சுவையாக இந்த மண்ணிலே நீங்கள் காத்திருந்து உங்களை மீண்டும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், இந்த நோன்பையும் கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவான நோன்பை பற்றிய இந்த போதனையை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். கற்றுத் தருவதற்கு அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவர் தான் கடவுள், பாவத்தை மன்னிக்கின்ற வல்லமை உடையவர். எனவே அவர் போதிக்கின்றார் என்றால் அதை நாம் உதாசீனப்படுத்த முடியுமா? எனவே மேலானது எது?
கீழ்ப்படிதலே. ஆமென்.